ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். நண்பர்களே, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள். இது தமிழ் மாத கடைசி தினம். நண்பர்களே, இன்றைய தினம் சதுர்த்தி தினம். எனவே விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியையும் பார்க்குதுங்க. மேலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியும் பார்க்கிறது. எனவே குரு பார்வையானது 2 கிரகங்களுக்கும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி. நண்பர்களே, இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பலன்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி. நண்பர்களே, எந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி, உங்களது வியாபார தேவை அல்லது பர்சனலான சில தேவைகளுக்காக நீங்கள் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டால் கட்டாயமாக அதை தவிர்த்து விட வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் அதற்கு ஏற்றபடி மிகச்சிறப்பாகவே அமையக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்குது. நண்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய தேவைகளை நீங்கள் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்களே நினைச்சாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க நண்பர்களே. ஆனால் உங்களது குழந்தைகளானவர்கள் அவர்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. எனவே குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வு காத்திருக்கு நண்பர்களே. ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே. இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு கணிசமாக கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்பாராத வகையில் சில செலவுகளும் ஏற்படும் நண்பர்களே. பணம் சம்பந்தமான வகையில் நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. சில பேர் உங்களை ஏமாற்ற காத்திருப்பாங்க அல்லது நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்கள் கண்டிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ₹1 அது எப்படி செலவாகுது அப்படின்றத நீங்க எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுங்கிறது நல்லது நண்பர்களே. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். இந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. தன லாபங்கள் கைக்கு கிடைக்கும். பொருளாதாரமானது கணிசமான வகையில் அதன் மூலமாக முன்னேறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்துல சின்ன சின்ன நெளிவு சுழிவுகளை கூட நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே வியாபாரிகளுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இல்லைங்க, நான் அலுவலக பணிகளில் பணிபுரிகிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையானது முழுமையாக வெளிப்படக்கூடிய யோகம் இருக்கு. எனவே உங்கள் டேலண்ட் மூலமாக அதிகமான நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகள் அதன் மூலமாக மிகச்சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பொருட்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. விலை உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் தொழிலில் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது கூட்டாளிகள் நீங்கள் சொல்வதை நீங்கள் ஆமோதிப்பது போல் ஆமோதித்து கொஞ்சம் நடுவி விடுவது நல்லது நண்பர்களே. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இந்த தினம் உங்களது கூட்டாளிகள் நிறைய விஷயங்களை உள்ள புகுத்தணும், வியாபாரத்தில் புகுத்தணும்னு நினைப்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்காமலே கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் குழப்பமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அதை நீங்கள் தவிர்த்து விட ப்ரீபிளானோட இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். எந்த விதமான ஒரு கட்டாய தேவைக்கும் நீங்கள் அடிபணியக்கூடாதுங்க. உங்களது கூட்டாளிகள் சில நிர்பந்தங்களை செய்தால் அதற்கு நீங்கள் அடிபணியாதீங்க நண்பர்களே. இந்த தினம் திடீர்னு எதிர்பாராத வகையில் விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். இன்றைய தினம் அதுக்கும் நீங்க ப்ரிப்பேரா இருக்கிறது நல்லது நண்பர்களே. திருமணம் சம்பந்தமான இதர சுபகாரிய அனைத்து பேச்சுவார்த்தைகளும் இந்த தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க. காது குத்து, திருமணம் போன்ற எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நடத்துவதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே. அது நிச்சயமாக நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகியுள்ளது. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வேற லெவல்ல காதல் வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் அற்புதமான மனநிலையில் இருப்பாரு. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் செய்ய இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக புதிய இடங்களை நீங்கள் சுத்தி பார்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்பொழுது அந்த பயணங்கள் மூலமாக சில விஐபிகளை, முக்கியமானவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம். அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களது வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய அந்த அன்பின் மூலமாக கண்டிப்பாக உங்களை நீங்களே மறந்து கஷ்டங்களை மறக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைகளை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடக்கூடாதுங்க. இன்னைக்கே முடிச்சுறதா நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் வீட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மிக மிக அமைதியாக இருக்கும். மற்றவங்க பாராட்டும்படி, மற்றவங்க வணங்குற மாதிரி, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அமையும் நண்பர்களே. இன்னும் மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க நண்பர்களே. இன்றைய தினம் தொழில் அதிபர்கள் நிறைய பணம் உங்களது நண்பர்கள் உதவியுடன் சேர்ந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. நீங்கள் உங்களது தேவையில்லாத உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து நீங்கள் நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நேர மேலாண்மை இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. முடிந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல சூழ்நிலை தான் இந்த தினம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. தொழிலில் புதிய நுட்பங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 கலருங்க, க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நம்பர் 7, 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க. உங்களது குழந்தைகளானவர்கள் அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நல்ல ஐடியா பண்ணி அறிவொளித்தனமாக செயல்படுவாங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாளுங்க. உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படும் நாள். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் சொந்தக்காரங்களை மத்தியில் உங்களுக்கு இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சு செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு மதிநுட்பம் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு புதிய நபர்கள் மூலமாக நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் அமையும் என்பதை இன்றைய தினம் புதிய நபர்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாளுங்க. ரிலேட்டிவ் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன டெக்னிக், சின்ன சின்ன நெளிவு சிலிவு எல்லாத்தையுமே இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க. நல்ல வாழ்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.